இந்த வாட்டி தீபாவளிக்கு எங்கள் வீட்டு ஸ்பெஷல் காஜு கட்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அடுப்பில் தவாவோ இல்லைனா பேனோ வச்சுட்டு அது கூட கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காஜு கட்லி ரெசிபி பண்ணுறதுக்கு சீனிக்கு எந்த ஒரு பதமும் தேவையில்லை. சீனி தண்ணியில் அந்த மாதிரி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கும் போது சீனி கரைஞ்சாலே போதும். அதனால் சீனி கரையிற வரைக்கும் நம்ம நல்லாவே கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே ஏலக்காய் பவுடர், அப்புறம் நம்ம முந்திரியை பல்ஸ் மூலம் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது அதையும் நம்ம இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். இப்போ கொஞ்சம் கட்டியாக ஃபார்ம் ஆகிற மாதிரியே இருக்கும். அதனால கரண்ட் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அந்த ஒரு மாதிரி திட்டாக வருதுல்ல, அதெல்லாம் இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது கூடவே கொஞ்சம் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பால் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அது கொஞ்சம் கட்டியாக ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஸோ இது மாதிரி எல்லாமே ஆட் பண்ண பிறகு நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம், அந்த கட்டி எல்லாமே இல்லாத அளவுக்கு. இப்போது இந்த காஜு கட்லியை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கட்டியாக ஃபார்ம் ஆகிற மாதிரியே இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம தான் கரண்டியை வச்சு உடச்சி விட்டுக்கிட்டே கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போது கூடவே கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், நல்ல ஒரு கட்டியான பதம் வர வரைக்கும். அடுப்பு நம்ம சிம்மில் வச்சுட்டு தான் இதை நம்ம கிண்டணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு, இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் கட்டியாக மாறின மாதிரியே இருக்கும். ஸோ நம்ம இன்னும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். ஸோ காஜு கட்லியை நம்ம சிம்மில் வச்சு தான் கிண்டணும். அப்படி இல்லைன்னா காஜு கட்லியோட டேஸ்ட்டே மாறி போயிடும். நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா திக்காக வர வரைக்கும் கிண்டணும். நெக்ஸ்ட்டு ஒரு பட்டர் ஷீட் எடுத்து நெய்யோ ஆயிலோ உங்கள் விருப்பம் ஏதோ ஒன்று வச்சு நல்லா அப்ளை பண்ணிப்போம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச காஜு கட்லையே இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆப்போசிட் சைட்லேயுமே நெய்யோ இல்லைன்னா ஆயிலையோ அப்ளை பண்ணிக்கோங்க, அப்படின்னா தான் ஒட்டாமல் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு மேலே இருக்க கவரையும் அப்படியே மடித்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது காஞ்ச பிறகு பீஸாக போட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.